காலையில் எழுந்திரிச்சு டீ குடிக்கிற பழக்கத்தை மட்டும் விடவே முடியல. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னடா எந்திரிச்சு ஜன்னல்கிட்ட போய் உத்து பார்க்குறானேன்னு யோசிக்காதீங்க. காலையில் இந்த இயற்கை பச்சை பசேன்னு இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் உத்து ஒரு மெடிடேஷன் பண்ண மாதிரி ஒரு 5 நிமிஷம் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் இந்த புக்கு கதையெல்லாம் வீடியோ போடணும் தெரியுமா, அதுக்கு அப்படியே டீயை குடிச்சிட்டு எதாவது நல்ல ஸ்டோரி இருக்கா அப்படின்னு பார்ப்பேன். நல்லா சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஸ்டோரியெலாம் மாற்றிடுவேன். அப்புறம் இதுதான் அந்த புக்கு, இதில் இருக்கிற கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். அப்புறம் என்ன பிரியாணி செஞ்சானுங்க காலையில், திங்கக்கிழமை அதுமா கறி செய்கிறாங்க. அதை ஃபீல் பண்ணி கூட சாப்பிட முடியல. வேலைக்கு அவசரமாக ஓடணும். இந்த க்ரீம் ஒன்று போடணும், இதை வேறு பழக்கமே இல்லை நம்ம மூஞ்சிக்கு. சரி, ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த க்ரீம் போடுங்க அந்த க்ரீம் போடுங்க, வெயில் வேறு அடிக்குது, கறி கட்டையாயிரும், மூஞ்சி பிம்பிள்ஸ் வருது, இந்த சன்ஸ்க்ரீம் வேறு அதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது இத்தனையும் தேய்க்கிறதுக்குள்ளே வேலைக்கு டைம் ஆகி போயிடுது. வீட்டில் இருக்கிற வரைக்கும் மூஞ்சி வீட்டு நாய் மாதிரி இருக்குது. அது வேலைக்கு போகும்போது மட்டும் மூஞ்சி அப்படியே வெறி நாய் மாதிரி மாறிடுது. என்ன பண்ணுறது? எல்லாரும் என்ன பிடிச்ச வேலைக்கு போகிறாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னா, ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணலான்னு பார்த்தா ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஃபினான்ஷியல் பிரச்சனையாக இருக்குதுன்னு பார்த்தா ட்ரீமை நோக்கி போக முடியல. இந்த மிடில் கிளாஸ் லைஃப் இருக்கே, வேலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு, இனி மூஞ்சி வேறு நாய் மாதிரி ஆயிரும். சாயங்காலம் பார்ப்பேன்.